நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. இன்று ஒரு முக்கியமான இறையருளால் நிறைய சைவம் சார்ந்து சிந்திக்க இருப்பதால் ராமலிங்க சுவாமிகள் செய்த சில அற்புதங்களை பிற்பாடு சிந்தித்துக் கொள்ளலாம் என்று கருத்தில் கொண்டு ஒரு முறை புலம் சாவடி வழியாக சென்ற பொழுது அவரிடத்திருந்த உடன்வந்தருடைய வைரம் மோதிரம் முதலியவற்றில் திருடர்கள் பிடுங்க வந்த பொழுது அவர்களுக்கு கருணை செய்தார். அவர்களை திருத்தி அவர்களை திருடர்களாக இருக்காதில் உழைத்து சாப்பிடுங்கள் என்று கூறி அனுப்பினார். அதே போல அமாவாசை என்ற ஒரு புலையர், அவர் மாடுகளை அடித்து வெள்ளைக்காரர்களுக்கு விற்பனை செய்து வந்தவர். நீங்கள் இப்படி ஏன் மாடுகளை வதைத்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தினம் ஒரு அரை பணம் இருந்தால் செய்ய மாட்டேன் என்கிறார். அப்பொழுது வள்ளல் பெருமான் அவருக்கு ஒரு நாணயத்தை கொடுத்து, இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எக்காரணம் கொண்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது என்று கூறுகிறார். உடனே அந்த புலையரும், அவர் பெயர் அமாவாசை, இந்தாருங்கள் இந்த அரையணா பணத்தை வைத்துக் கொள் என்று கூறிய சுவாமிகள் அதை மஞ்சள் துணியில் மடித்து வைக்கச் சொன்னார். அதன் பிறகு தினந்தோறும் அவருக்கு மாடு கொலை தொழில் செய்யாமல் 8 அணா வரை வருமானம் கிடைத்தது. அவர் திரும்பி வந்து வள்ளல் பெருமானத்தை, இன்று முதல் எங்கள் சேரி பகுதியிலே மாமிசம் உண்ண மாட்டோம், இறைச்சி முதலிய எதையும் நானோ என் குடும்பத்தாரோ என் பரம்பரையோ தீண்ட மாட்டோம் என்று சத்தியம் செய்கிறார். இப்படி வள்ளல் பெருமான் வழிநடுக நிறைய சிறு சிறு அற்புதங்களை செய்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய அருட்பாக்கள் ஆலயங்களிலே திருமுறையோடு ஒன்றாக பஞ்சபுராணம் பாடும் பொழுது திருவருட்பாவும் சேர்ந்து பாடப்படுகிறது. இதை கண்டு மனம் பொறாத ஆதீனங்கள் சைவ சமயத்திலே 12 திருமுறைகளை தாண்டி எந்த திருமுறையும் கிடையாது, ஆகவே இவர் தங்களை நாயன்மார்களுக்கு இணையாக வடலூர் ராமலிங்கம் பேசிக் கொள்கிறார் என்றெல்லாம் பல்வேறு விதமாக ராமலிங்கரை பற்றி யாழ்ப்பாண நல்லூரில் உள்ள ஆறுமுக நாவலருக்கு தகவல் அனுப்பி வர வைத்து, இவர் சைவத்திற்கு புறம்பானவர், இந்த அருட்பெருஞ்சோதி என்ற வழிபாட்டை மட்டும் கடைபிடிப்பதிலே அக்கறையுள்ளவர் என்றெல்லாம் பல்வேறு தவறான செய்திகளை கூறி வள்ளல் பெருமான் மீது வழக்கு தொடுக்கும்படி திருவாடுதுறையிலே ஆறுமுக நாவலருக்கு கட்டளையிடுகிறார். மடம் சார்ந்த செய்திகளை திருமடங்கள் தாங்கள் நேரடியாக பெரும்பாலும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தது 292வது சன்னிதானம் அவர்கள் ஆலய நலன்களை மீட்டல், இப்படி பல்வேறு தனியாக தானே முன்னின்று செய்வார். அதே போல மண்டைக்காடு நிறைய சம்பவங்கள் சன்னிதானம் நேரடியாக தலையிட்டிருக்கிறார். நம்முடைய திருவாடுதுறை ஆதீனம் அப்படி நேரடியாக எதிலும் களம் இறங்காது. அதற்கு சில ஆட்கள் இருப்பார்கள், அவர் மூலம்தான் அதை செய்வார்கள். இன்று கடலூர் என்று வழங்கப்படுகின்ற கூடலூரிலே மஞ்சக்குப்பத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு வெளியே ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கே நீதிபதி எடுத்துக்கொண்ட வழக்கு சற்று வித்தியாசமானது. அது என்னவெனில், அங்கே அந்த வழக்கின் பெயர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாடல்கள் அருட்பா இல்ல மருட்பா என்று ஒரு வழக்கு. அதை தொடுத்திருப்பவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். நீதிபதி வருகிறார், எல்லோரும் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று வணங்குகிறார்கள்.
நின்றவர்கள் அனைவரும் அமர்ந்தார்கள். நீதிபதி குமாஸ்தாவை பார்த்தார். உடனே குமாஸ்தா, கணம் நீதிபதி அவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தாங்கள் தீர்ப்பு கூற வேண்டிய வழக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுகனாவலரிடத்தோடு வள்ளல் பெருமான் நம்முடைய வடலூர் ராமலிங்கம் பிள்ளை பாடிய பாடல்கள் அருட்பா இல்ல மருட்பா, இது இறையருளால் பாடப்பட்டது கிடையாது என்று மறுத்திருக்கிறார். இதுவே இன்றைய வழக்கு என்றார்கள். உடனே நீதிபதி, சரி, வாதி பிரதிவாதி இருவரையும் கூப்பிடுங்கள் என்றார். கட்டியம் கூறுபவர் உடனே வந்து, வாதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் என்னும் முறை உரத்து கூப்பிடுகிறார். ஆறுமுக நாவலர் விரைந்து வந்து, இதோ வந்திருக்கிறேன் கணம் நீதிபதி அவர்களே என்று அவரை நீதிபதி வணங்கினார். உடனே நீதிபதி, அந்த காலத்தில் எல்லாம் ஆங்கிலேயருடைய நீதிமன்றங்கள், அங்கு வாதி பிரதிவாதிகளே அமர வைத்து பேசுவது மரபு. அவ்வழியிலே நீதிபதி அவர்கள் வாதி நாவலர் இருந்த இடத்திலே ஒரு நாற்காலி இருந்தது. அவர் நாவலரை பார்த்து, நாவலரே, இந்த ஆசனத்தில் அமருங்கள் என்றார். நாவலர் நாற்காலியில் அமர்ந்தார். குமாஸ்தா இப்போது கட்டியத்திடம் பிரதிவாதி ராமலிங்கம் பிள்ளையை கூப்பிடு என்றார். அந்த கட்டியக்காரரும் வளரு ராமலிங்கம் பிள்ளை என்று கட்டியம் 3 முறை உரத்து கூப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் அந்த கணத்திலே எங்கிருந்தோ வந்து நீதிபதி முன் தோன்றி, இதோ வந்திருக்கிறேன் நீதிபதி அவர்கள் வணக்கம் என்றார். பெருமானை கண்டதும் நீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி, ஆறுமுக நாவலர் உட்பட எல்லோரும் எழுந்து நின்று பணியோடு அவரை வணங்கினார்கள். பெருமான் மரியாதை நிமித்தமாக மீண்டும் அனைவரையும் வணங்குகிறார். உடனே நீதிபதி அவர்கள் வல்லாரை நோக்கி, பிள்ளை அவர்களே, நீங்கள் பிரதிவாதிக்குரிய ஆசனத்தில் அமருங்கள் என்றார். அங்கிருந்து நாற்காலியிலே பெருமான் அமர்ந்து கொள்கிறார். அமர்வதற்கு முன்பாக, நன்றி கணம் நீதிபதி அவர்களே என்று கூறி அமர்கிறார். நீதிபதி, சரி, வழக்கை எடுத்துக்கொள்வோம். ஆறுமுக நாவலரே, இதோ பிரதிவாதியாக அமர்ந்திருக்கிறார், அவர் மீது தாங்கள் தொடுக்கும் வழக்கு என்ன என்று. நாவலர் எழுந்து நின்று, கணம் நீதிபதி அவர்களே, இதோ பிரதிவாதியாக அமர்ந்திருக்கிறாரே வடலூர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் பாடிய பாடல்கள் திரட்டிற்கு திருஅருட்பா என்று பெயரிட்டதும், அதன் பகுதிகளுக்கு திருமுறை என்று பெயரிட்டதும், பிள்ளை அவர்களை எல்லோரும் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று வழங்கி வருவதும் தவறு என்பதே எனது வழக்கு என்றார். உடனே நீதிபதி, பின்னை எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்க, ஆறுமுக நாவலர், ராமலிங்கம் பிள்ளை அருளிய பாடல்கள் அருட்பாக்கள் அல்ல என்பதும், அவைகள் மருட்பாக்கள் என்பதும், ஆதலால் அவரது பாடல் தொகுதிக்கு திருட்பா என்ற பெயர் பொருந்தாது என்பதும் எனது வாதம் என்றார் நாவலர். நீதிபதி, அப்படியாயின் என்று கேட்க, 12 திருமுறைகளை தவிர வேறு சமயத்திலே 12 திருமுறைகள் தவிர வேறு எவற்றையும் திருமுறைகள் என்பது மரபு கிடையாது. பட்டினத்தார் பாடல் திரட்டு, குமரகுருவர் பிரபந்த திரட்டு, சிவபிரகாச சாமிகள் பிரபந்த திரட்டு, தாய்மானவர் பாடல் திரட்டு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பிரபந்த திரட்டு என்பன போன்று இந்த ராமலிங்கம் பிள்ளை அவருடைய பாடல் தகுதியும் ராமலிங்கம் பிள்ளை பாடல் திரட்டு என்றோ ராமலிங்கம் பிள்ளை பிரபந்த திரட்டு என்றோ வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது கருத்து. மேலும் திருமுறை என வழங்க இவருடைய மருட்பாக்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. திருமுறை என்ற வழக்கு 12 திருமுறைகளுக்கு மட்டும் பொருந்துவதாகும். வேறு எவற்றையும் திருமுறை என்று அந்த உன்னதமான பெயரால் வழங்கக்கூடாது என்பது சைவ சமய சான்றோர்களாகிய திருவாவடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம்,
மற்றும் தர்மபுர ஆதீனம் போன்ற சான்றோர்களின் முடிந்த முடிவு என்றார். உடனே நீதிபதி அவர்கள் மேலும் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நாவலரை என்றார். நாவலர் தொடர்ந்தார். ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் வகுத்துள்ள சமரச சுத்த சன்மார்க்க கொள்கைகள் புறச்சமயத்தார்களுக்கு இடம் கொடுப்பதாக உள்ளன. ஆகவே இது மதமாச்சரியங்களுக்கும் சமய பூசல்களுக்குமே கைகொடுக்குமே தவிர சமய ஒற்றுமையை ஏற்படுத்தாது என்பதையும் இந்த நீதிமன்றத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்றார். உடனே நீதிபதி அவர்கள், ஓ நன்று, பிரதிவாதி பற்றி இத்தனை கூறிய தாங்கள் அவரது விஷயத்தில் வழக்கு தொடுக்கும் அளவுக்கு தங்களுக்குரிய தகுதி என்ன என்பதை நீதிபதியாகிய நான் அறிந்து கொள்ள வேண்டியது கடமை என்றார். உடனே ஆறுமுக நாவலர், அதுவும் சரிதான் கரம் நீதிபதி அவர்களே, என்னை பற்றிய பெருமைகளை நானே சொல்லிக் கொள்வது அத்தனை சிறப்பில்லை. வழக்கு என்று வந்துவிட்ட பிறகு தாங்களும் கேட்டுக்கொண்ட நிலையில் இந்த நீதிமன்றத்திலே எனது பெருமையை சொல்வதில் தவறேதும் இல்லை என்பதால் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற என் தகுதி ஆதாரமாக அமையும் என்பதால் திரு நாணத்தோடு சொல்கிறேன், கேளுங்கள் என்றார். உடனே நீதிபதி அவர்கள், நல்லது, சொல்லுங்கள் நாவலரை என்று கூற ஆறுமுக நாவலர், கனம் நீதிபதி அவர்களே, யாழ்ப்பாணத்து நல்லூர் எனது ஊர். ஆறுமுகம் என்பது எனக்கு பெற்றோர் இட்ட பெயர். நான் தமிழ் இலக்கணத்தில் பெற்றுள்ள பெரும் புலமையாலும் எனது பேச்சாற்றலாலும் புலவர் பெருமக்கள் எனக்கு வழங்கிய சிறப்பு பட்டம் நாவலர் என்பது. சைவ சித்தாந்த சாத்திரங்களில் எனக்குள்ள பேரறிவை திருவாவடுதுறை, திருப்பனந்தாள் மற்றும் தருமபுரம் ஆதீனம் சார்ந்த சமய சான்றோர்கள் நன்கு அறிவார்கள். தமிழ் தொண்டும் சைவத் தொண்டும் செய்து வருவதே நாளும் எனது பணி. தற்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் ஆதரவுடன் சிதம்பரத்திலே சைவ பிரகாச வித்யாசாலை என்று ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறேன் என்றார் நாவலர். உடனே நீதிபதி, நல்லது, தாங்கள் அமரலாம் என்றார். நாவலரும் நன்றி கனம் நீதிபதி அவர்கள் என்று கூறிய ஆசனத்தில் அமர்கிறார். பிறகு நீதிபதி பிரதிவாதியாகிய ராமலிங்கம் பிள்ளை அவர்களை நோக்கி, ராமலிங்கம் பிள்ளை, நீங்கள் உமது வாதத்தை எடுத்துரைக்கலாம் என்றார். வள்ளல் பெருமான் எழுந்து நின்று, நன்றி கனம் நீதிபதி அவர்கள், நான் பாடி வரும் அருட்பாக்கள், பேசி வரும் பேச்சுக்கள் எல்லாம் இறைவன் என் உள் இருந்து அருள்பவை என்றவர் கணீர் என்று பாடுகிறார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நவரங்காள் நற்றருணம் இதுவே, வான் உரைத்த மணிமன்றில் நடம்புரியும் எம்பெருமான் வர எதிர் கொண்டவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்கும் உடமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்தடைந்தேன் உடன் எழுமின் சித்தி விரல் ஆகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுயத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். அதாவது என்னுடைய உரைகள் எல்லாம் நடராஜ பெருமானின் உரைகள், எனக்கு என்று எதுவும் கிடையாது. யான் பெற்ற இன்பம் இவ்வுலகினர் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடல்களை பாடி வருகிறேன் என்றார். அதை கேட்ட நீதிபதி மிதமிஞ்சிய சந்தோஷத்தில், ஆகா, அற்புதமான பாடல், அருமையான கருத்து என்றார். பெருமான் மேலே தொடர்கிறார். வாதி கூறியது போல சாதி சமய மத மார்க்கங்களால் ஆண்டவனை ஒருபோதும் அடைய முடியாது. திருவாசகத்திலே மாணிக்கவாசக சுவாமிகள் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர் என்று பேசுவார். அவ்வழியிலே சாதி சமயம் மதம் எல்லாம்
ஒரு நிலையிலே நம்மை நிறுத்திவிடும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு சைவம் கூறுகின்ற சக மனிதர்களை பேணுதல், எல்லா உயிர்களையும் பேணுதல் என்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு சாதி சமய பேதமற்ற சன்மார்க்க வழி ஒன்றினால்தான் ஆண்டவனின் அருளை பெற முடியும் என்பது திருமந்திரம் முதற்கொண்டு பல்வேறு நூல்களிலே திருமுறைகளிலே இருக்கின்றன. அந்த சன்மார்க்கத்தின் தெளிபொருளை நான் பாடினேன். வேறென்ன குற்றம் புரிந்தேன்? வேறென்ன தவறு செய்தேன்? நான் மக்கள் என் யான் பெற்ற இன்பத்தை மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக பாடிய அருட்பாக்கள் தானே இவை. அப்படி இருக்க தங்கள் வாழ்க்கைக்கு எதிராக பாடியதாக எண்ணி இவர்கள் வாதாடுகிறார்களே, இறைவா, என் கடன் உன் ஆணையேற்று மக்கள் பணி செய்து கிடப்பது என்று வேறென்ன? இதற்கு நான் பெரும் பரிசோ இது இறைவா என்று வருந்தியவர், வாதி பேசிய மனிதர்கள் ஒரு வார்த்தை கேண்மீன்கள், வந்துரும் போது போவதன் முன்னரே பொது நடுவிலே நடனம் போற்றுவீர், தீது பேசினீர் என்றிடாது உண்மை திருவுளம் வடும் காண்மினோ, சூது பேசிலே நன்மை சொல்கின்றேன் சுற்றம் என்பது பற்றி. என் மீது வாது தொடுத்தவர்களுக்கு சொல்கிறேன், இந்த பிறந்து இறப்பதற்குள்ளாக அம்பலவாணராகிய பொதுநடம் புரியும் பெருமானின் தனித்தன்மை உணர்ந்து அவரோடு நீங்களும் கலந்திடுங்கள் என்று என்னைப் போல இவர்களும் திருநீர் அணிந்து பெருமானை பணிவதால் இதை பேசுகிறேனே தவிர சூது பேசவில்லை என்றார். நீதிபதி உடனே சந்தோஷத்தோடு, அருமை அருமை, சமரச ஞான கருத்துக்கள் அருமை, உலக மக்கள் எல்லோரும் ஒன்றுபட உத்தம மனிதர் உரைத்த வார்த்தைகள் நன்று நன்று என்றார். அவர் பெருமானின் பேரருட்கருத்துக்களை பெரிதும் பாராட்டுகிறார். வள்ளல் பெருமானோ அவர் பாட்டுக்கு மேலும் வாதத்தை தொடங்கினார். இறைவா, உனக்கும் எனக்கும் திருவருட்பிணைப்பினால் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற சைவத்தின் மொழி கொண்டு என் உளம் கொண்டேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் மரணமிலா பெருவாழ்வு வாழலாம், வாரீர் வாரீர் என்று மக்களை கூவி அழைத்தேன். பிறந்தால்தானே மீண்டும் மரணம் வரும். ஆக இப்பிறவியோடு பிறவா நிலைக்கு மக்கள் செல்ல வேண்டும் என்று கூவி அழைத்தேன். அவரிடம் காணும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற மனப்புரட்சி தானே செய்தேன். அஃதன்றி மதவாதிகளுக்கு எதிராக போரிடுங்கள் என்று நான் எவரையும் தூண்டவில்லையே. இறைவனுடைய திருவேடம் பூண்டு திருமுறை பாடி பிழைக்காமல், திருமுறைகளை பேசி பிழைக்காமல், திருமுறையின் சிறப்பை உணராமல் பொருளீட்டுவதற்கு பாடி பிழைக்கின்றார்களே, இவர்களைப் போல நான் ஏதும் செய்யவில்லையே. மெய்யுணர்வோடு ஆண்டவனே உன்னை அடைய பாடியதற்கு பரிசாகவா என் மீது மக்களை கொண்டே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வைத்தார். இறைவா, இது என் விதி என்பேனோ இல்லை உன் சரி என்பேனோ? ஐயோ, இப்படியெல்லாம் என் மனம் அலைபாய்ந்து படும் வேதனையை உன்னையன்றி வேறு யாரிடம் போய் முறையிடுவேன்? குறைதீர்த்தருளும் குணப்பெருமானே, மண்டிலாடும் நரத்தரசே என்று வேதனை மிகுந்து அங்கே இறைவனிடம் முறையிடுகிறார். அடிபிடித்து திரிகின்ற மறைகளெல்லாம் காணா அருள் வடிவை காட்டி நம்மை ஆண்டு கொண்ட கருணை கொடிபிடித்த குருமணியை கூடும் மற்றும் வேறோ என கொண்டு அகத்தே இருந்தேன். அடிபிடித்த பலவும் பகிர்ந்ததை இங்கெனைத்தான் படு வழக்கிட்டு உலகியலாம் வெளியில் இழுத்து அழைத்தே மடிபிடித்து பறிக்க வந்த நிதியை நினைந்து ஐயோ மனம் அலைவாய்வது காண் மண்டில் அரசே நடத்தரசே என்று கதறுகிறார். அருமறைகளாலும் காண முடியாத உன்னுடைய திருவடி என் மனத்துள் எழுந்ததால் இவ்வளவு எளிமையான இந்த சைவத்தை, இந்த
சிவதரிசனத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லவா இதெல்லாம் நிகழ்ந்தது. இதை புரிந்து கொள்ளாமல் தங்கள் அன்பர்களே என்பால் வழக்கு தொடுத்துள்ளார்களே என்று நடத்தரசே என்று வள்ளல் பெருமான் கதறினார். நீதிபதி பெருமானின் கருத்துக்களை கேட்டு கடவுள் தந்த கருணை மனிதர் காலத்துக்கேற்ப சொன்ன கருத்துக்கள் குணமாக கொள்வதை அன்றி குற்றமாக கருவது கிஞ்சித்தும் இதில் இடமில்லை என்று பெருமானை பாராட்டியவர், பிள்ளை அவர்களே இனி தாங்கள் அமரலாம் என்றார். நன்றி கணம் நீதிபதி அவர்களே என்று பெருமான் ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு நீதிபதி நாவலரை பார்த்து, நாவலரே என்று அழைத்தார். நாவலர் எழுந்து நின்று, சொல்லுங்கள் கடம் நீதிபதி அவர்களே என்றார். நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு மட்டும் தாங்கள் பதிலளிக்க வேண்டும் என்றார் நீதிபதி. நாவலரும் அவ்வாறே என்று கூற, நீதிபதி அவர்கள் நாவலரை பார்த்து, கடவுளுக்கு பரத்துவம் சொல்லும் பொழுது அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, இறைவன் அருள் இன்றி எந்த ஓர் உயிரும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது, பேச முடியாது, இயங்க முடியாது என்று எல்லா சமய சாத்திரங்களும் கூறுகின்றன, உண்மைத்தானே என்றார் நாவலரை பார்த்து. நாவலரும் ஆமாம் என்றார். இந்த பேருண்மையை தாங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று நீதிபதி கேட்க, ஒப்புக்கொள்கிறேன். எங்கள் சமய ஞானிகள் இந்த உண்மையை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்றார் நாவலர். உடனே நீதிபதி, நல்லது, இந்த உண்மையின்படி பார்க்கும் பொழுது தாங்கள் குறிப்பிடுகின்ற சைவ சமயாச்சாரியார்கள் நால்வரைப் போலவே பிரதிபதியாகிய ராமலிங்கமும் இறைவன் அருளால் தான் அருட்பாக்களை பாடியிருக்கிறார். இல்லை என்றால் அவரால் இதுபோல் ஒரு பாட்டும் பாட முடிந்திருக்காது. இதற்கு ஏதேனும் தாங்கள் மறுப்பு சொல்கிறீர்களா என்றார் நீதிபதி. இந்த கேள்விக்கு நாவலரால் பதில் சொல்ல இயலவில்லை. மௌனமாக தலைகுனிந்து நிற்கிறார். நீதிபதி மீண்டும் நாவலரை பார்த்து, வாதியாகிய தாங்கள் இப்படி மௌனமாக நிற்பதிலிருந்தே பிரதிவாதி மீது பிழையான வழக்கை தொடுத்திருக்கிற என்ற உண்மையை உணர்கிறேன். இருப்பினும் சந்தேகத்திற்கிடமின்றி தீர்ப்பு வழங்க தங்களிடம் மேலும் சில கேள்விகள் கேட்க வேண்டியது அவசியமாகிறது. அவற்றுக்கு மட்டும் பதிலை சொல்லுங்கள் என்றார். நாவலர்களும் சரி கரம் நீதிபதி அவர்களே என்றார். உடனே நீதிபதி நாவலரை பார்த்து, வாதியாகிய தாங்கள் பிரதிவாதியைக் கண்டு எழுந்து நின்றதோடு வணங்கவும் செய்தீர்கள், அது ஏன் என்றார். உடனே நாவலர், எல்லோரும் எழுந்து நின்று வணங்கினார்கள், நானும் எழுந்து நின்று வணங்கினேன் என்று கூற, என்னையும் அதில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது சரி, எல்லோரும் எதற்காக எழுந்து நின்று அவரை வணங்கினார்கள் என்று நீதிபதி கேட்க, நாவலர், அவர் ஒரு மகான், மெய்ஞானி, அப்படிப்பட்ட பெரியவரை கண்டதும் எல்லோரும் எழுந்து நின்று வணங்கினார்கள் என்றார். உடனே நீதிபதி அவர்கள் நாவலரை பார்த்து, தாங்கள் எதற்காக எழுந்து நின்று வணங்கினீர்கள்? நாங்கள் அவ்வாறு எழுந்து வணங்கினோம் என்பது இருக்கட்டும், தாங்கள் எதற்காக எழுந்து நின்று வணங்கினீர்கள் என்று கேட்க நாவலர், நானும் அதற்காகத்தான் எழுந்து நின்று அவரை வணங்கினேன் என்றார். உடனே நீதிபதி அவர்கள், ஓ, அவர் மெய்ஞானி, ஒரு மகான், அப்படிப்பட்ட பெரியவர் என்பதற்காக நீங்கள் வணங்கினீர்கள், அப்படித்தானே என்று கேட்க நாவலர் ஒரு நிமிடமும் தாமதியாது ஆமாம் என்றார். உடனே நீதிபதி அவர்கள், பிரதிவாதியை பெரியவர் என்று தாங்களே ஒப்புக்கொள்கின்றீர்கள். அமர்ந்திருந்த தாங்கள் பிரதிவாதியை கண்டு எழுந்து நின்றீர்கள். அது மட்டுமின்றி வணங்கவும் செய்தீர்கள். பிரதிவாதியை பெரியவர் என்று ஒப்புக்கொள்ளும் தாங்கள் நால்வர் பெருமக்களைப் போல ராமலிங்கமும் தானாக பாடல் இயற்றும் வல்லமை இறையருளால் பெற்றவர் என்பதை உணராமல் வீணாக வழக்கு தொடுத்து ராமலிங்கம் பிள்ளையை தாங்கள் அலைக்கழித்திருக்க வேண்டாம்.
தங்கள் கட்சி உண்மையாயிருக்கும் பட்சத்தில் வழக்கு தொடுத்த தாங்கள் பிரதிவாதியைக் கண்டு எழுந்து நின்றிருக்கவும் வேண்டாம், வணங்கியிருக்கவும் வேண்டாம். தாங்கள் சமயாச்சாரியர்களைப் போல இவர்களும் இறையர்களால் தானாக பாடுகளை பாடியிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கவும் தேவையில்லை. ஆக தங்கள் கட்சியில் உண்மை இல்லை என்பது இங்கு நிகழ்ந்த தங்கள் செய்கையாலும் இங்கிருந்த வாதுக்களாகவும் தெளிவாகிவிட்டது. ஆகவே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடியவை மறுப்பா அல்ல, அருட்பா என்றே தீர்ப்பளித்து வழக்கை தள்ளுபடி செய்கிறேன், நீதிமன்றம் கலைகிறது என்றார். உடனடியாக நாவலர் நம்முடைய ராமலிங்க பிள்ளையை நெருங்கி அவரோடு நட்பு கொண்டு அவர் அருகே செல்கிறார். ராமலிங்கம் பிள்ளையும் எல்லாம் சிவன் செயல், எல்லாம் அம்பலத்தரத்தின் ஆணை கிழங்க இப்படி நாம் சந்திக்க வேண்டும் என்று நடராஜ பெருமானின் திருவருள் போலும் என்று கூறிய வண்ணம் ஆறுமுக நாவலரினால் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். நீதிமன்றம் கலைந்தது. மக்கள் தீர்ப்பை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். உற்சாகத்தோடு அவர்கள் பொய்மை தோற்றது, வாய்மை வென்றது. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வாழ்க வாழ்க, திருவருட்பாவை பொன்போல் போற்றுவோம், சன்மார்க்க கொள்கைகளை நாளும் கடைபிடிப்போம் என்று வெற்றி வாழ்த்தொலிகள் எழுப்பிய வண்ணம் அப்படியே அந்த ஓசை வங்கக்கடல் காற்றோடு போய் கீழ்த்திசை நாடுகளிலும் இன்று வரை இந்த சன்மார்க்கம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வடலூர் செல்லும் பொழுது அங்கிருக்கும் உபயதாரர்களை பார்த்தால் பெரும்பாலும் வள்ளலாருடைய அருட்பாக்களை நம்மை விட வெளி தேசத்தவர்கள் நிறைய பேர் ஆய்வு செய்து மிக சிறந்த ஒரு ஆன்ம ஞான கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணரலாம் என்று கூறி, ஏனெனில் ஏதோ வள்ளலார் கோர்ட்டுக்கு போனார், ஏந்திரிச்சுன்னாங்களோட கதை முடிச்சிட்டானுங்க. அங்கு என்ன நடந்தது, வழக்கு தொடுத்தவர் யார், எதற்காக யாரினால் தொடுக்க வைக்கப்பட்டார் என்ற செய்திகள்லாம் மறைக்கப்பட்டன. ஆக இந்த ஒரு நிறைவோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறோம். திருவருள் துணையோடு இன்னும் ஒரு சில நாட்களில், ஏனெனில் வள்ளலாரோடு நாம் மிக நீண்ட பயணம் செய்துவிட்டோம். அந்த பயணம் விரைவிலே நிறைவு பெற்று நம்முடைய அன்பர்கள் பலர் என்னிடம் பேசும் பொழுது, ஐயா சைவ சித்தாந்தத்தை பற்றி எல்லோரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி வினாத்தாளிலே விடை கொடுத்து 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போல சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எங்களால் எதுவும் தெளிவடைய முடியவில்லை. தாங்கள் சற்று எளிதாக இவற்றை எங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அதாவது பதிமுது நிலை, உயிர்களின் நிலை, மலங்களின் நிலை, அருளின் நிலை, அருளின் உருவத்தின் நிலை, அறிவதற்கான நெறி, உயிர்களை பற்றிய விளக்கம், உயிர் வேறு ஆன்மா வேறு என்பதை கூட தெளிவாக இந்த சித்தாந்த ஆசிரியர் கூறுவதில்லை. அதற்கடுத்து இன்புறு நிலை, அஞ்சலத்தின் அருள்நிலை, அணைந்தோர் தன்மை என்று பல்வேறு தலைப்புகளிலே திருமுறைகள் பேசப்பட்டாலும், சித்தாந்த வகுப்புகள் எடுக்கப்பட்டாலும், எல்லோரும் அவர்கள் கற்ற கல்வியின் வலிமையை காட்டுவதற்காக இவற்றை பயன்படுத்துகிறார்களே அன்றி திருமுறை சார்ந்து தெளிவான விளக்கத்தை எங்களுக்கு புரியும் வண்ணம் யாரும் கூறுவதில்லை என்று பல அன்பர்கள் என்னை பார்க்க வரும்பொழுதெல்லாம் கூறினார்கள். இறைவனை முறையிட்ட பொழுது அதற்கான ஒரு சூழல் உருவாகி வருகிறது. எனவே நாம் அடுத்த வகுப்பல்ல, வள்ளல் பெருமானுக்கு பிறகு அவர் கூறிய அந்த சன்மார்க்க நாயகர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அவரை அறிய நினைக்கும் நம் நிலையையும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாயையின் நிலையையும் தெளிவாக
உணர்ந்து கேட்டு தெளிந்து அடைய எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதன் பேரொருளை சிந்தித்து தங்களுடைய மேலான கருத்துக்களையும் அறிந்து கொண்ட பின் அது பேசலாம் என்று இருக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமான் பேரொரு உண்டாகும். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். ராஜு, என்னடா விஸ்வாமித்திர முடிவராட்டம் ஆயிட்ட? ஐயோ பயமா இருக்குடா. டேய் அகத்திராட்டம் ஆயிட்டடா. ஐயோ சொக்கா. இல்லையா இல்லையா, அதான் கோயில்ல தான் இருக்கேன் ஐயா, கோயில்ல. ராஜு, நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு வேஷம் போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சொக்கரே குருன்னு சொல்லி நான் ஃபேன் சொக்கா போட்டு வந்தா உன் மரியாதை கெட்டு போயின்றா ராஜு. அதனால தயவு செய்து யாருக்கிட்டயும் இந்த வார்த்தைய சொல்லாத. சரிங்கய்யா சரிங்கய்யா. ஏன்னா உங்களை போல வேடம் கூட எனக்கு இறைவன் கொடுக்கல. அதனால ஐயா சொல்லுங்கய்யா சுப்பிரமணியம் ஐயா. இந்த வழக்கு மன்றத்துல நடந்த நடப்பு நீங்க சொன்னீங்கல்ல, இவ்வளவு தெளிவா எங்கேயுமே இல்ல போல் தெரியும். நீங்க தான் சேகரிச்சிருக்கீங்களா? ஆமாங்கய்யா, அது இவங்க கொஞ்சம் தெளிவா ஒரு பழைய நூல்களில் அதை எழுதியிருக்காங்க. சரி. அதோடு சித்தர்கள் ராஜ்யம்னு ஒரு பெரிய தொகுப்பு யாழ்நகர் நூலகத்திலிருந்து எடுத்து யாரோ அதை பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல. சரிங்க சரிங்க சரி. அது 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 மறுபடியும் தேவை, அது கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க சரி. அதுல வாழ்ந்து கொண்டு நம் காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் ராமலிங்கம் பிள்ளை பற்றி மிக நிறைய செய்திகள் அதுல செய்து அந்த கோர்ட்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கோர்ட் மினிட் இருக்கும் இல்லைங்களா, இருக்கும், அதுல இருந்து எடுத்து போட்டிருந்தாங்க. சரிங்க சரிங்க சரி. அதை வச்சு அதை நான் அப்படியே கொஞ்சம் போட்டோ காப்பி பண்ணி வச்சேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. சரிங்க சரி. அவங்க என்ன நடந்தது, நீதிபதி என்ன கேட்டாரு, வள்ளலார் என்ன, எல்லாமே மினிட்ல எழுதுவாங்க இல்லைங்களா, வாதி பிரதி எழுதுவாங்க, அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த பதிவு இறையருளால் கிடைச்சது. சரிங்க சரிங்க சரிங்க. அதனால அதை இங்க ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படி டைப் பண்றாங்க, டைப்பிஸ்ட் அந்த காலத்துல டைப் பண்ணாங்க, அவர் காலத்துல எழுததான் முடியும். அப்போ நீங்க அந்த வழக்கு மன்றத்துல நீதிபதியா இருந்தது யாருங்கய்யா? நம்ம ஆளா இல்ல பிரிட்டிஷ்காரனா? இல்ல, நல்ல தமிழார்வமும் திருமுறையில் ஈடுபாடும் வள்ளலார் எடுத்து அளப்பரும் அன்புடையவராக இருந்த ஒரு ஆங்கிலேயர். ஆங்கிலேயரா? அப்ப வழக்கு மன்றம் தமிழ்ல தான் நடந்திருக்குங்களா? அப்படின்னா தமிழ்ல தான் நடந்ததுங்க. அதனாலதான் புரிஞ்சு போட முடியுது அவரால். அதுக்குதான் கேட்டேன். மறுப்பா இல்லை. ஏன்னா அவர் ஆங்கிலேயர்கிட்ட ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த வழக்கு வருதோ அதில் தனித்திறன் பெற்றவர்கள் தான் நீதிபதியா நியமிப்பாங்க. சரிங்க சரிங்க. அது இன்றுமே அயல் நாடுகள்ல அப்படித்தானே. தமிழ்நாட்டில் தான் நீதிமன்றங்கள் விலை போகுது இப்ப. எல்லா நீதிபதிகளும் அப்படி இல்ல, இருந்தாலும் இப்ப கதை வேற. ஆனா அந்த காலத்துல இருக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் இன்னைக்குமே நீதி நேர்மை நியாயமா தான் இந்த நாடு செல்வ செழிப்போடு நல்லா இருக்கு. நம்ம கிட்ட அறவழி வாழ்க்கைய தொலைஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா? நீங்க விளக்கம் கொடுக்கும் பொழுது இது தமிழ்லதான் நடந்திருக்கணுங்க நல்ல யூகிக்க முடியுதுங்க ஒண்ணு. ஆனா இவ்வளவு அவரு புரிஞ்சு அந்த இது கொடுக்கிறாரு, ஒப்புமே என்ன சொல்றது, விளக்கம் கொடுக்கிறா இருப்பாங்க. அந்த நால்வர் போல் இவரும் அவரால் பாடியுள்ளார்னு ஒரு முடிவு வரா இருப்பாருங்க. அது சாதாரண முடிவு இல்லைங்க. மிக 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 தெளிவா இருந்தா தான் அந்த ஒரு முடிவை கொடுக்க முடியும். அதுதான் இதெல்லாம் வெளியே கிடையாது. நீங்க சொன்ன பிறகுதான் இவ்வளவு தூரம் நம்மள ஏதோ கோர்ட்டுக்கு வந்தாங்க, எந்திரிச்சுனாங்க, போனாங்கிறதா எல்லாத்துக்கும் தெரியும். என்னடா இருந்ததுங்கிறது இப்பதானே தெரியுது எல்லாத்துக்கும். அதான் கேட்டேன். தெளிவான வழக்கு நடந்திருக்கீங்கயா? பயங்கரமா நடந்திருக்குதா? நீங்க சொன்னது சுருக்கமா சொன்னீங்க. ஆனா இது நல்லா தெளிவா இருந்திருக்காங்க, நல்லா இருக்குது. கேள்விகள் காலையில அரையின ஒரு 4 மணி நேரம், மாலையில் 4 மணி நேரம் வழக்கு நடக்குது.
சரி அந்த சரி 8 மணி நேரத்துல நடந்த சிறந்த வாதாடுதல் ஒரு பாயிண்ட்ஸ் ஆஃப் அந்த ஆர்டர். வழக்குரைத்தல் இருக்குல்ல, ஆமா ஆமாங்க ஆமா அதை மட்டும் எடுத்து நான் இன்னைக்கு பேசினேங்க. ஆமா அதான் வல்லாது இந்த அளவுக்கு அவர் பேச விட்டுருக்காருன்னு பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்ல, விளக்கம் இன்னைக்கும் சொல்லுங்கிறது. ஆங்கிலேய நாடுகள்ல இன்னைக்கும் வாதி பிரதிவாதிகள் நேரடியா வழக்குரைக்கும் வழக்கம் இருக்கத்தானே செய்து, இருக்கை கொடுத்து தானே நிச்சயம். வழக்குரைக்க செய்யறாங்க. ஆமாங்க ஆமாங்க. நம்ம கல்ச்சர் பண்றது இல்ல, வந்து ஆனா அது ஏத்துக்கிறது. பிரிட்டிஷ் கல்ச்சர் வேறங்க. ஆமாங்க. நம்மளதுல இருக்குதுங்க, ஆனா யாரும் வர்றது இல்லைங்க முன்னால. வக்கீலுங்க விடுறதில்ல நம்மள. நம்மளாலே அந்த ஆமா, அளவுக்கு முடியாது இல்லைங்க. நான் நான் பேசிக்கிறேன், நீங்க கம்முன்னு இருங்கன்னு வக்கீல் வந்து அவரு காசுக்காக அவர் பேசி நம்மள குழப்பி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். அதான் நடக்குது. நமக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டிகிள்லயும் கொடுத்துருக்காங்க, ரூல்லையும் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ம். எந்த வக்கீல் நம்மள விடுறதில்ல. நம்மளும் அந்த அளவுக்கு அதே மாதிரி ஜட்ஜஸும் அப்ரிஷியேட் பண்றது இல்லைங்க. நம்ம வாதாடுறத அவங்க ஆமா. அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை நமக்கு பொறுத்தவரை இங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லாம யாரும் சொல்லுங்க ம். நாங்க கேட்கிறோம். கேட்கிறவர் அளவுக்கு மீறி அந்த என்ன ஞானம் பெற்றிருந்ததுனாலதான் அவரால வந்து அந்த நால்வர் கொண்டாட முடியுதுங்க. நால்வர் எப்படி நீங்க ஒத்துக்குறீங்களோ அது மாதிரி இவரும் அருள்பட்ட வரலாளர், இவருடைய பாடியிருக்கு. இதை வந்து நீ அருட்பான் மறுக்க வாய்ப்பே இல்லை ம். அப்படின்னு ஒரு ஒரு முடிவு வராரு அப்படின்னா அவரு கம்ப்ளீட்டா நல்லா தெரிஞ்சுதானங்க கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஆமாங்க. அருமையா பண்ணிருக்காங்க. அருமையா நீங்க பிரசன்ட் பண்ணிட்டீங்க கேஸ் எங்களுக்கு. நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா ஆமா. பண்ணீங்க. மிக்க நன்றிங்க. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது. சும்மா வாதி வந்து நல்லவன் போலவும், பிரதிவாதி ஏதோ பெரிய மகான், அங்க எல்லாமே நடந்தது. ஆஸ் பர் ரூல்ஸ் ஏதோ அது நடந்தது. எல்லாமே நடந்திருக்குது. அவங்களும் அக்செப்ட் பண்றாங்க, இவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. அதே அதே ம். நேரத்துல இப்ப நம்ம மத்த புக்கெல்லாம் படிக்கும் பொழுது அவர் வந்தாங்க, எந்திரிச்சிருந்தாங்க, ஒளிமயமா இருந்து அதனால அவ கேஸ வந்து முடிச்சுட்டாங்க போடுறாங்க. ஆனா எவ்வளவு விளக்கங்கள் இதுல இருக்குது, எவ்வளவு நடந்திருக்குது பாருங்க. ஆர்குமெண்ட், கவுண்டர் ஆர்குமெண்ட், அதுக்கு பிறகு ம். ஜட்ஜுடைய தீர்ப்பு எல்லாம் பயங்கரமா இருக்குது பாக்குறதுக்கு. அந்த காலத்துல அவ்வளவு தூரம் ம். பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் நல்லா இல்லன்னா அறுப்பாங்கிறதே திருமுறையா அந்த வல்லாருடைய பாடலையே அழிச்சிருப்பாங்க இவங்க. கரெக்டுங்க கரெக்ட். ஏன்னா அது இன்னைக்கும் கூட பாத்தீங்களா, இந்த சன்மார்க்கிங்களே சன்மார்க்கத்தை காலி பண்ற நிலையில தான் இருக்காங்க. அதுதான் கொடுமை. சன்மார்ங்களுக்கு தெரியாதுங்க முதல்ல ஃபர்ஸ்ட். சன்மார்க்கம் சொல்லிக்கிறாங்களே விவரங்கள் தெரியாம அவங்க பாட்டுக்கு. இவங்களுக்கு இங்க சைவ சமயத்தின் அடிப்படைக்கு 5 கடமைகளில் ஒன்றான திருநாவுக்கரசடிகள் பாடுவாரு. திருவடி தீட்சையெல்லாம் பெற்ற பிறகு பாடுறாரு. சிவநெறி தேடி திரிந்த காலம்னு அதுல வரும். சரிங்க சரிங்க சரிங்க. சைவத்துக்கு வந்துட்டேன். சைவத்துல பெருமான் என்ன கூறினார்னு அதை தேடி அலைஞ்சி இருக்காரு. சரி அப்படி அலைந்த பொழுது வந்து அங்க என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அப்ப அப்பா கடவுள், அம்மா கடவுள், மாமா கடவுள், எல்லாரும் கடவுள், எல்லாம் சிவம் அப்படிங்கிறது எப்படி அவர் உணர்றாருன்னா, தான் கற்று கற்ற ஒழித்தல், பிறருக்கு போதித்தல், மூத்தோரை பேணுதல், சக மனிதரை பேணுதல், இதெல்லாம் இருக்கிறத அப்படியே போட்டு அதை தெளிவுரையா வந்து இவர் அப்பனி அம்மினி பதி எழுதிட்டார். இந்த 5 கடமைகளை தெளிவுரையா பாடலா பாடிட்டார். ஆமா ஆமா அதாங்க ஏத்துக்கு இவங்க வேணும்னு இழுத்து விட்டுருக்காங்க அவர் ஆதீனக்காரங்க. அது வந்து இல்ல, வள்ளல் பெருமான் நிறைய இடங்கள்ல நான் நிறைய இடத்துல போனா மடாதிபதியெல்லாம் மடத்தலைவர்கள்னு இன்னைக்கும் பேசிட்டு வம்பு வாங்கிட்டு இருக்கேன். மதுரை தவிர எல்லா சன்னிதானங்களும் கொஞ்சம் நம்மளை கண்டா சிவபிரகாசம்லாம் போனா நேர்ல திருவிடை மருதூர்ல ஒரு சம்பவம் போறேன், சாமி இத்து போன வேட்டி கட்டிட்டு இருக்காரு, திருவிழா நடந்துட்டு இருக்கு, போனா மூகாம்பி சன்னிதானத்தை திறக்காம இந்த சிவாச்சாரியர் தூங்கிட்டாரு. அதனால் தேர்ல போய் விழால கலந்துட்டாருன்னா நடைய திறந்துட்டு தூங்க வேண்டிதானே. அங்க பிரம்மகத்தியை பார்த்துட்டு மகாலிங்கத்தை விட்டு மூகாம்பியை வழிபட்டு வெளியே வந்தாதான் பிரம்மகத்தி விலகும், இல்லைன்னா விலகாது. சரிங்க சரிங்க சரிங்க. அப்புறம் வடநாட்டுக்காரங்க எல்லாம் ஏமாந்து போறாங்க. நானும் இன்னும் சில அடியார்களும் போயிருந்தோம். பேஸ்கார்ட்ட சொன்னா, என்ன ருத்ராட்சம் போட்டா நீ பெரிய சிவனடியாரா, அதிகம் பண்ற அப்படின்னா. நேரா போனேன். போன நேரம் அந்த நோட்டுல அவங்க சஜஷன் நோட் வச்சிருப்பாங்க. அதுல நான் பார்த்ததிலே மிக கேவலமான நிர்வாகம் திருவாவடுதுறை ஆதீனம் ஒரு வரி எழுதவும் பேஸ்கர் சண்டைக்கு வந்துட்டாரு. அடிக்க வந்துட்டாங்க சாமி. உடனே வேகமா ஓடுனேன்.
நம்முடைய மகாலிங்கத்துடைய பூட்டை இப்படின்னே திறந்துடுச்சு. அட ஆ. அது தூக்க காலத்துல சரியா பூட்டி நம்ம போனதும் மகாலிங்க பலார்னு ஒரு அடி கொடுத்தேன். நடந்த ஐயோ உண்மை. ஆ. மகாலிங்கம் உன்ன மாதிரி அறிவு, உன்ன மாதிரி ஒரு அடமண்டான சாமி. தன்மையாலதான் பாடல் பெற்ற நிறைய தலை அழிஞ்சு போச்சு. நீயும் அப்படின்னு பார்த்தா இத்து போன வேட்டி மேல ஒரு தட்டு தட்டுன வேட்டி தூளாட்டம் உதிருது. ஐயோ அவ்வளவு பெரிய கோயில். அப்புறம் உடனே அதுக்குள்ள அந்த அச்சர் ஒடியாந்துட்டாரு, சாமிநாத சிவாச்சர்னு. ஒடியாந்து ஐயோ மகாலிங்கத்தை சொல்லாதீங்கிறான். ஓ இப்படியா பாயிட்டு உடனே அவ்வளவுதான் நான் பாயிண்ட் கிடைச்ச கத்துவேன். கத்திட்டு சரி எங்க பசங்கெல்லாம் வாங்க எஸ்கேப் ஆயிடலாம், நீங்க ஊர் கூடுறாங்க பிரச்சனையாயிடும் அப்படின்னாங்க. சரி போய் சரி கார் எடுத்துட்டு நான் போய் மடத்துல போய் திருவாடுதுறை சிவபிரகாஷ் கிட்ட பேசிட்டு போயிட்டேன். மடத்துக்கு நைட்டு 8 மணி ஆச்சு. சரிங்க. 8:15 சன்னிதானம். அப்பதான் திருவொடுக்கத்துல சாப்பிட போனாரு. ஆ. சண்முகம் பிள்ளை வெளியே நின்று இருந்தாரா, என்ன பார்த்ததும் வாங்க சொக்கர் சாமினாரு. என்ன சொக்கர் சாமி கிக்கர் சாமி என்ன ஆதீனம் கொட்டிக்க போயிட்டாரு அண்ணன். குரல் கேட்டதும் சிவபிரகாசர் வந்து ஓ சொக்கா, வாங்க 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 உள்ள அப்படின்ட்டு அவர் கதவை திறந்துட்டு என்ன உள்ள கூட்டி போயிட்டாரு. என்ன நடந்தது, என்ன ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க, சொக்கநாத பெருமானே கோபம் கொண்டா என்ன ஆவறது அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுக்க சொன்னாரு. குடிச்சிட்டு என்ன நடந்ததுன்னாரு. நடந்ததை சொன்னேன். அப்படியா, சிவாச்சார் வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு சாட்டை இருக்கு இல்லைங்கய்யா, ஆ, ஆ, ஆ. சாட்டை கொடுத்தா அவர் அப்படின்னாரு. ஐயோ. பிரம்மகத்தி பிடிச்சிட்டு வந்தேன். ஆ. இல்ல இல்ல பிரம்மகத்தி திருவடிமரத்துல இருக்கு, பார்த்துட்டு மகாலிங்கத்தை கும்பிட்டு போயிடு. சரி சரி சரி. அவரு அடுத்த நாள் தைப்பூச விழாக்கு நகையெல்லாம் வாங்கி அதை வந்து பாராட்டு. சரிங்க. அப்புறம் நான் செல்லமா இப்படி என்னன்னா அப்படியெல்லாம் அடிக்கூடாதுங்க கொண்டான்ட்டு ஒரு இழுப்பு இழுத்தாரு. முதுகுல இன்னும் தழும்பு இருக்கு. ஐயோ ஐயோ. இப்படி அடிக்கணும். ஏன்டா இந்த பாப்பானுங்க எல்லாம் சன்னிதானங்களை கண்டா அலறாங்கன்னா, மடத்துல வந்து ஒழுங்கான பூஜை முறைகள் வந்து நல்ல நேர்மையான மடாதிபதிகள் வந்து அடி சாட்டையிலே இழுத்துருவாங்க. சரிங்க சரிங்க சரி. அதான் மடத்து ரகசியம். அது வெளியே தெரியாது. கரெக்டுங்க. அங்கதான் வெளியே தெரியும். தெரியாது தெரியாது தெரியக்கூடாது. அப்புறம் இதை வச்சு நம்ம பாசறைகள், பேரறிவு பாசறைகள்லாம் வேற மாதிரி கிளப்பிட்டுவாங்க. ஆசைங்க ஆசை. அதனால நாங்க என்னன்னா இந்த திருவாடுதுறைனா அவருடைய அணுக்க தொண்டரான நாவலரை வச்சு வழக்கு எடுத்து அதனாலதான் இது. ஓகே ஓகே. வள்ளல் பெருமான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம பீடாதிபதிகள்லாம் வயிறு பெருத்து நடக்க இயலாமல் இருப்பதற்காக அல்ல, சைவ சமய மக்களோடு மக்களாக சைவ பணி செய்வதற்காக தான் மடங்கள் தோன்றின. ஆனா மடாதிபதிகள் மடத்துக்குள் மடாதிபதிகளாக இருப்பாருன்னு 2 இடத்துல பேசிட்டாரு. அதனால சரி சரி சரி. அதை எவனோ போய் 1க்கு 4 போட்டு கொடுத்துருப்பானான்றது. சரி சரி சரி. அப்போ அங்கேயும் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, நல்ல பேர் வாங்குறவங்க. அதற்கு பிறகு மதுரையாதீனம் ஆறுமுகளார் யாரு அப்படின்னு விசாரித்ததை இவர் மதுரையாதீனத்துடைய மாணவர் என்பதை தெரிந்து அஜ்ஜோ 288 மாணாக்கன் தான் அடியேனும்னு சொல்லி அப்புறம் வள்ளலார் மடத்துக்கு போய் கேட்கக்குள்ள ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்கிறாரு மதுரையாதீனம். அந்த கடிதத்துல அவரு நாவலர் நலம் விசாரித்து ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு போல. அதுக்கு வந்தது வள்ளல் நாவலர் என்னன்னு எழுதுறாரு, பன்றிக்குற்றிக்கு அருள் செய்த பரமனாகிய மீனா சோமசுந்தர கடவுளின் பேரொரு துணையாலும் என் இரு கண்களின் ஒளியாக இன்று எனக்கு ஞான விளக்கம் தரும் தங்க சுவாமிகள் தங்களுடைய கருணையினாலும் நலமாக இருக்கிறேன்னு எழுதியிருப்பாரு. ஓ அப்புறம் எழுதியிருக்கு. அந்த அளவுக்கு எழுதிட்டு அப்புறம் இப்படி சொல்லி இல்ல. இப்ப இந்த கோமல் சேகரோ எவனோ ஒருத்தன் ஒரு பெரியவரு நிறைய வாட்ஸ்அப்லாம் போட்டுட்டு இருப்பாரு. சரிங்க. அவரு ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, சைவ சமய கோடாரி சொக்கர்னு ஒரு பெரிய பதிவு போட்டு விட்டாரு. ஈசனை நினை மீன்கள் ஏதோ ஒரு குரூப்ல. சரிங்க.
சைவ சமய சொக்கர் மாதிரி கோடாரிகள் காம்புகளால் தான் நாசமா போகுது. அவனுங்க போடுற சரி. ஏன்னா இவர் வந்து வேதத்தில் இருக்கிற 5 கடமைகளை திருமுறையில இருக்கிறதா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அது ஒரு பெருசா ஓடிச்சுங்க. ஆமா இவ்வளவு தலையிலையும் தாண்டிதான் இப்ப நீங்க வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. ஆமாங்கய்யா. சரி சரி. ஒண்ணே என்னன்னா, உண்மை இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சா அடுத்த தலைமுறைக்கு எல்லாம் ரெக்கார்டா பதிவாயிடும். உறுதி உறுதி உறுதி. நம்ம தலைமுறையில எதுவுமே ரெக்கார்டு கிடையாது. இல்ல வடக்கு மன்றெல்லாம் போய் இருக்கிற பேப்பர் எடுத்து படிக்கிற அளவுக்குலாம் இங்க யாருக்கும் பொறுமையும் கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவையும் இல்லைங்கய்யா. அவங்களுக்கு அந்த தேவை இல்லைல்ல. தேவையில்லை, அதனால பண்ண மாட்டேங்கிறாங்க. மத்த ஆதீனத்தும் வேண்டான்னு ஒதுக்கிட்டனால வெளியே கொண்டு வரவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமாங்க. அது அந்த அன்பர், அந்த பேரு சித்தராஜ்யம் தொகுத்த அன்பர் வந்து 17 சித்தர்கள்லாம் தொகுத்துட்டு தாய்மானவர் எல்லாரும் வரலாறையும் வேற அளவு போட்டு அது நல்ல பதிவு. சரிங்க சரிங்க. ஏதோ காரணத்தினால கூகுள் அதை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி 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 சரி. அதுக்கு எவனாவது ஏதோ போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எப்படிதான் உண்மைக்கு எப்படியா வந்துறதான செய்தி பொங்கமுன்னு வந்திருக்கு. நாங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் நாங்க சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஒண்ணு. ஆனா இது என்னன்னா இதெல்லாம் போய் தேடி பிடிச்சி படிக்கிற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு விஷயம் தெரியுதான்னு நம்ம எடுக்க முடியுங்க. உங்க போய் சொன்னாதான் எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது செயல்முறை ஞானம் வேணும் இல்லைங்களா? அது இல்லையே எங்க கிட்ட எல்லாம். சொன்ன பிறகுதான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம நீங்க சொன்னதை வந்து மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு அருமையான கருத்துரையில் நீங்க கொடுத்துருக்கீங்க. நாங்க சொல்லுவோம், உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா பெருமான் வந்து எதை எவன் சொன்னால் யாருக்கும் பிரச்சனை வராதுன்னு அவருக்கு தெரியும். தெரியும் தெரியும். புரியுது. அதனால இன்னும் அடுத்த தலைப்பெல்லாம் சாமி வேற லெவல் திருவருள் துணை இருந்தா நடக்கும். நடத்துங்க. உறுதியா இருக்கீங்க. உண்மை வெளிவரும் பொழுது அது பிரகாசமா தான் ஜொலிக்க தானே செய்யும். அதை ஒண்ணும் இது பண்றது இல்லைங்க. நீங்க நடத்துங்க, நல்லா இருக்கு. இதுல இன்னைக்கு சில செய்தி எல்லாம் பழைய குறிப்புகளை எடுத்து பார்த்ததுல ராமலிங்க வள்ளல் அந்த ஒளி தரிசனம் பண்ண வைக்க சபாபதி சிவாச்சார்னு ஒருத்தரை நியமிக்கிறாரு. சரிங்க. அவருடைய பெயருடைய மகன் தான் என்னுடைய ஆசான் ஆடூர் வைத்தியநாத சிவாச்சார். சரிங்க சரிங்க. அப்போ டைரக்ட் கான்டாக்ட்ல வரீங்க நீங்க. அப்போ நேரடி தொடர்பு வந்துட்டீங்க. அத பார்த்ததும் ஓ இதுதான் சப்ஜெக்டா ஏன்னா வள்ளல் பெருமான் நம்ம இங்க கோச்சுருக்காருன்னு நினைக்கிறா. அவருடைய மரியாதைக்குரிய ஒரு சிவாச்சாருடைய அதே ஆடூரை சேர்ந்த அவர் பேரன் வழி ஒருத்தர் வந்து நமக்கு ஆசனம். எப்படி பாருங்க. இப்போ இந்த எனக்கு ஒரே இது அல்லன் நம்ம வள்ளல் வந்து நம்ம நால்வர் போல் அவர் ஒரு அருளாளர் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆதீனங்கள்லாம் ஒரு அவர் எடுத்து காட்டுறவங்க அவங்க ஒன்றும் அருளாளர் சொல்ல முடியாது இல்லைங்களா? அவங்கெல்லாம் மதுரையாருன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் வடக்கு சொத்தை நிர்வகிக்கிற கணக்காளர்கள் சொல்லணும். சன்னிதானம்னா கருவறைங்க. கருவறை. ஓ சரிங்க சரிங்க. சாமியை பாதுகாக்கிற மாதிரி இவங்க எல்லாம் சாமி சொத்தை பாதுகாக்கிறீங்க. குரு லிஸ்ட்ல இவங்க வரமாட்டாங்க. அதுதான் இந்த அருளாளர் வரமாட்டாங்க. அவங்க அதுக்குதான் கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல. இவங்க அந்த வேடத்தை பயன்படுத்தி இவங்கள குருவா காட்டிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சரி 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 சரி. அல்லது சொகுசு வாழ்க்கை நம்ம கைலாஸ் சொல்ற மாதிரி குருமகா சன்னிதானம்னா நம்ம தயிர் சோறு புளிசோதனை கவலைப்பட ஆட்கள் தான் மடத்தில் நிறைய இருக்காங்க. கைலாஸ் போயிட்டு தானே வந்தாங்க. நான் ஒரு தரம் போயிருக்கேங்க. ஆதீனம் ஒரு தரம் போயிருக்கேன். அப்புறம் தருமபுரம் ஆதீனம் இருக்காரு இல்லைங்க, அவர் ஒரு தரம் நேரைய சந்திரிச்சேங்க. அவரு சிறுவில்லிபுத்தூர் வந்திருந்தார் மறைஞான சம்பந்தர் இதுக்கு ஜீவசமயம். அப்போ ஒரு தடவை பார்த்தேங்க. அப்போ ஒரு தடவை பார்த்தேன். பட் நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ஒரு மரியாதைக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. அங்க பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு அவருக்கு மரியாதை காட்டிட்டு வந்தாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆதீனம்லாம் நம்மளாம் பார்த்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஆனா நேற்று வந்து தருமபுரம் ஆதீனத்துக்கு அந்த 60ஆம் பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க போல தெரியுதுங்க. பேப்பர்ல போட்டிருக்கோம். மாசிலாமணி தேசிகருக்கு. மாசிலாமணி அவருக்கு இப்பதான் வயசு 60ஆகுதுங்களா அவருக்கு? ஆமாங்கய்யா, சின்ன வயசு தான் இருக்கு. சரிங்க சரிங்க. நன்றிங்க.
அப்படி பார்த்தா இந்த காசி மனசுக்கு பணம் ஆளுக்கு 32 வயசுல அவரு அருளாளர் ஆயிட்டா, இது சன்னிதானம் ஆயிட்டாருங்க, மேனேஜர் ஆயிட்டார். ஐயா அங்க எப்படின்னா சஞ்சானம் மூச்சு விடுறப்ப அவங்க அவங்க பாரம்பரியமா இளவரசுன்னு ஒருத்தரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலேயே சரிங்க சரிங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களும் நல்லா படிச்சுதானங்க, வேதங்களும் எல்லாத்தையும் படிச்சுதானங்க ஆகணும், படிக்காமலாம் அவங்க முடியாது. இது மடங்கள் பூரா சித்தாந்தம் சார்ந்ததுங்க. ஆமா, அதான் படிச்சுதானுங்க ஆகணும் அவங்க கம்ப்ளீட்டா. நம்ம எல்லாம் திருமுறைகள் பெரும்பாலும் தமிழ் எம்ஏ, இங்கிலீஷ் எம்ஏ நல்ல படிப்பாளிகள். எல்லா ஆதீனங்களும் ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இப்ப இருக்கிற ஆனா மதுரை ஆனா நம்ம யாரும் அருளாளர் கிடையாதுங்க இல்லையா? வள்ளலுக்கு பிறகு அருளாளர்னு யாராவது வந்திருக்காங்களா ஐயா? அருளாளர்கள்னு எனக்கு தெரிஞ்சு காணுங்கய்யா. தெரியாம நிறைய பேர் இருக்கலாம். சரி அது சரி, நமக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியலன்னா இப்ப எங்களுக்கு எங்க தெரியும். எல்லாம் திருமுறை விற்று வாழ்வார்களும் திருமுறை பாடுறதுனால தங்களை குருவா காட்டிக்கிட்டு கல்லா கட்டுறவங்களும் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. என் சமூகத்துல ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்குது. இன்னொரு இல்ல வரலாறு வந்தாதான் யுகதர்மம் முடியுங்க. அந்த ரிக்லே வரும். கலியுகத்தில் ஏராளமான போலி குருமார்கள் தோன்றி தங்களை கடவுளாக காட்டிக்கொண்டு சீடர்களுடைய சொத்தை பிடுங்கிக் கொண்டு அரசனை போல வாழ்வார்கள்னு ரிக்ல இருக்குங்க. இருக்குதுங்களா? அதுவும் இருக்குதா? அதுவும் இருக்கு. அதே போல ஜீசஸ் சொல்லுவாரு, என்னுடைய காலம் 1950க்கு பிறகு ஏராளமான கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி என்னை கடவுளாக கற்பித்து அவர்கள் கடவுளை போல வாழ்வார்கள்னு கொடுத்திருக்காரு. அதுவும் இதுவும் இது என்ன நடக்க போகுதுன்னு வேதத்துல இருக்குது நீங்க சொல்றத பார்த்தா. பைபிள்ல இருக்கு, இங்க பைபிள்ல இருக்கு, ரெகுலா இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு, விஷ்ணு புராணத்துல இருக்கு. நிறைய படிக்கணுங்க. எங்களால எங்கேயா முடியும்? நீங்க சொல்றது கேட்கறதுதான் நல்லா இருக்குதுங்க. எதுங்க? நீங்க சொல்றது கேட்கறது மட்டும்தான் எங்களால இந்த அளவுக்கு படிக்க முடியாதுங்கய்யா. அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நிறைய படிக்கிறதுக்கான சூழல். அதே போல கற்ற தோப்பாமி நம்ம இவரு வெள்ளை மாறணும், இவ்வளவு பெரிய சான்றோர்களா எங்க வீட்டுக்கு வருவாங்க. வாழ்வியல் தாங்கியா நம்மள நிறைய தெரிஞ்சுக்க வைக்குது. ஐயா வெள்ளைவாரனுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், வெள்ளைவாரன் அந்த காலத்துல அவருடைய ஸ்டூடெண்ட் வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்காருங்கய்யா. அவர் இங்க இருக்காருங்க, திருச்சியில. இங்க ஆதீனத்துல வகுப்பு நடத்துறாங்க, மாசத்துக்கு ஒரு தடவை நடத்துவாருங்க. வைத்தியநாதன்ட்டு அதெல்லாம் இருந்திருக்காருங்க. அங்கேயும் புலவரா இருந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு வயசு இப்ப 86 ஆகுதுங்க. அவர் அந்த வெள்ளைவாழனை பத்தி அடிக்கடி வகுப்புல சொல்லுவாருங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது அந்த காலத்துல, இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றீங்கல்ல, எல்லாம் காசு பண்றதுக்காக கண்டதெல்லாம் பண்ணிட்டு திரிகிறாங்க அப்படின்னு சொல்லுவாருங்க அடிக்கடி. அடிக்கடி சொல்லுவாருங்க அவர். நாங்கெல்லாம் கரும்பு பாடசாலையில படிக்கிறத 2 வருஷம் ஆளுகளை கஞ்சி தருவாங்க. சரிங்க 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 சரிங்க. நன்றிங்க. மரும்புரன் சாமிநாதன் வந்து திருமலை வீட்டில் சரிங்க. எவ்வளோ அதாவது சரிங்க சரிங்க சரிங்க. தொடர்ந்து நீங்க இதை கொஞ்சம் என்ன நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல வேண்டியிருக்கீங்க, சொல்லுங்கய்யா. நீங்க சீக்கிரம் முடிச்சு விடாதீங்க ராமலிங்கிட்ட. கொஞ்சம் தொடருங்க. நம்ம அவரை பின்பற்றதுக்கான வழிமுறைகள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அடுத்த வகுப்புங்கள்ல, வரக்கூடிய வகுப்புங்கள்ல. நன்றிங்கய்யா. ஏதோ இறைவன் உங்க மனசுல நாங்க போட்டு வச்சிடறேன், இப்பவே நாங்க போட்டு வச்சிடறேன். இறைவன் உங்கள்கிட்ட உறுதியா சொல்லுவாருங்க.
சரிங்க. அவர் காரியாகணும்னா சொக்கநாதபெருமான் ஆ. அதான் நீங்க வேண்டிக்கூடிய உங்க மேட்டூர் சொக்கநாத பெருமானே உங்களுக்கு இந்த அருளை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவரை தவிர யாருங்க கொடுக்க? அப்பாவை தவிர யார் கொடுக்க முடியும்? சரிங்க, 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 சரிங்க. நல்லா நீங்க நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றி. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. எல்லாருக்கும் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க. வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா.